வணக்கம் மக்களே. உண்மை சம்பவம் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, இப்போ சமீபத்தில் ஜான்வரி 26 அன்னைக்கு நடந்த ஒரு கொலைகேஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அன்னைக்கு வந்து ஜான்வரி 26 அன்னைக்கு அடையார் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கொடியேற்றம்லாம் நடந்து போலீஸ்காரங்க வந்து கொஞ்சம் மும்பரமாக வேலையில் இருந்துக்கிட்டு இருக்க நேரம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதாவது அடையார் இந்திரா நகரில் வந்து ஒரு இடத்துல ஒரு பைக் ஷோரூம் இருக்குது. அந்த ஷோரூம் பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு மூட்டை கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் இப்போ ஸ்பாட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா வந்து அந்த சாக்கு மூட்டை கிடைக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஒரு ஆண் இறந்து போய் அவரோட சடலம் கிடக்குது. இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்ட்டு யோசனை பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கையில் பார்த்தா இது இங்கே கொலை நடந்த மாதிரி தெரியல. ஏன்னா வந்து அங்கே இந்த தெருவோட தொடக்கத்திலிருந்து அந்த சாக்கு மூட்டையை இழுத்துட்டு வந்ததுக்கு அந்த ரத்தத்தோட தடம் தெரியுது. அதை பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி வேற எங்கேயோ கொலை பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு போலீஸ்காரங்க அது ஏற்கனவே பணக்கார ஏரியா அப்படின்றதுனால சிசிடிவி கேமராவெலாம் இருக்குது. அதை வச்சு செக் பண்ணி பார்க்கையில் 2 பேர் பைக்கில் கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அந்த பைக் நம்பரை வச்சு அவங்க யார் என்னன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இறந்து போன அந்த அவர்கிட்ட ஏதாவது கிடக்குதா, தடையம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைரி இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒரு ஃபோன் நம்பர் எழுதி வச்சிருக்காரு. ஸோ போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டால் அது வந்து பெருங்குடியில் இருக்கிற ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் நடத்துகிற ஒரு ஆஃபீஸில் அங்கே வேலை பார்க்குற ஒருத்தரோட சூப்பர்வைசரோட நம்பரு. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால், இவர் இந்த நம்பரு வந்து நீங்கள் யார் என்னன்னு கேட்கல, நான் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறோம், செக்யூரிட்டி ஆட்களில் வந்து எங்கே கேட்குறாங்களோ அவங்களுக்கு இது பண்ணுவோம். இது கௌரவ்குமார்னு ஒருத்தர் வந்து பீகார் சேர்ந்தவர் எங்கள்கிட்ட வேலை கேட்டிருந்தாரு. சரி நல்ல ஒரு இது வரையில உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பரை வாங்கிட்டு எங்களோட நம்பரை அவருக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் சரின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் நம்பர் கிடைச்ச உடனே அந்த கௌரவகுமாரோட ஃபோன் நம்பர் வச்சு இவர் யாராருக்கெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்க்கையில் வந்து ஒரு நம்பருக்கு வந்து அடிக்கடி பேசியிருக்காரு. அந்த நம்பரில் இருக்கவரை கூப்பிட்டு பேசினா அவர் ஆமாங்க நான் பீகார் சேர்ந்தவர், நான் ரொம்ப வருஷமாக இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன், இவர் வந்து வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஏற்கனவே 2 வருஷம் இங்கே வேலை பார்த்தாரு, இப்போ ஊருக்கு போயிருந்தார், பீகாருக்கு போயிட்டு இப்போ திரும்ப வந்திருக்காரு. வந்தவர் வேலை கேட்டிருந்தாரு. சரி நீ இப்போதைக்கு இரு, நல்ல வேலையை நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இப்போ திரும்ப பீகார் போயிட்டுக்கு திரும்ப வந்தவர் அவங்க பொண்டாட்டி குழந்தையும் கூப்பிட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தங்குறதுக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தரமணியில் இருக்க சென்ட்ரல் பாலிடெக்னிக் இருக்குல்ல, அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, அங்கே வந்து இவரை தங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஷயத்த சொல்லிடுறாரு. இப்படி ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இந்த நேரம் தான் அந்த பைக் ஓட்டிட்டு வந்த 2 பேர் யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த 2 பேரும் இவர் சொன்னார்ல கௌரவகுமார் தங்கியிருந்த இடமும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தது அந்த இடத்துல தான் அவனுக்கு 2 பேரும் தங்கியிருக்காங்க. நம்ம போலீஸ் வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே தான் தெரிய வருதுங்க, இவர் வந்து கௌரவகுமார் அவரோட மனைவி 2 வயசு குழந்தையோட அங்கே தங்கியிருக்காரு. அங்கே வந்து அவர் கூட வந்து 5 பேர் வந்து தங்கியிருக்கிறாங்க. அந்த 5 பேர் என்ன பண்ணுறாங்க, ஜான்வரி 25 அன்னைக்கு அந்த 5 பேரோட கௌரவகுமார் சேர்ந்து வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி குடிச்சிட்டு இருந்தவங்க கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது பார்த்தா, இந்த 5 பேர் வந்து கௌரவகுமாரோட மனைவி மீன்குமாரிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இவர் வந்து அதை வந்து சண்டை போடுறாரு. சண்டை போடல என்ன பண்ணுறான்னு ஒரு கட்டத்தில் வந்து அவரை அடித்து அவரை வந்து சாக வச்சிடறானுங்க. சாக வச்சதோடு மட்டும் இல்லாமல் என்ன செய்ய, இந்த அம்மாட்ட வந்து 5 பேரும் இந்த அம்மா கிட்ட தப்பாக நடந்து இந்த அம்மாவை சீரழிச்சு இந்த அம்மாவையும் கொலை பண்ணிடுறானு. கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த 2 வயசு குழந்தை பார்த்துட்டு இருந்தது பாருங்க, அதே என்ன பண்ணுற அந்த குழந்தைய தூக்கி ஒரே அடியை தரையில் அடித்து சாக வச்சிடறானுங்க. அந்த குடி போதையில் இவனுக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கானுங்கன்னா, போலீஸ்கிட்ட நம்ம மாட்டிக்கிடக்கூடாது, அதனால இவங்க 3 பேரோட பணத்தையும் தனித்தனியான இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் என்ன பண்ணியிருக்கானுங்க, கௌரவகுமாரை கொண்டு வந்து அடையாறில் இருக்க இந்திரா நகரில் ஒரு ஷோரூம் பக்கத்தில் போட்டு போயிட்டானுங்க. இந்த குழந்தைய என்ன பண்ணியிருக்கானுங்க, தரமணிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கூவம் கால்வாய் ஒன்று இருக்கு, அந்த கால்வாயில இந்த குழந்தை தூக்கி வீசி விட்டு வந்திருக்கானுங்க. அதாவது அந்த கால்வாயில் ஓடுற தண்ணியோட குழந்தை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட போலீஸ்காரங்க உடனே வந்து அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா, அங்கே பார்த்தா குழந்தை வந்து அந்த கால்வாயில் அடிச்சுட்டு போகாமல் ஒரு ஓரமாக வந்து கிடந்திருக்கு. குழந்தைக்கு தூக்கிட்டு வந்துட்டு இவர் இந்த கௌரவகுமாரை வந்து ராயப்பேட்டை ஜிஹெச்சில் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. குழந்தையும் அதே மாதிரி அங்கே அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த அம்மாவை வந்து அடையாறில் இருக்கிற ஒரு இடத்துல குப்பை தொட்டியில் வந்து மூட்டை கட்டி போட்டிருக்காங்க.
போலீஸ்காரங்க அந்த ஸ்பாட்ல போய் பார்த்தா அங்க இல்ல. ஏன் அப்டின்னா 2 நாளைக்கு முன்னாடி இந்த கொலை நடந்து இவனுங்க கொண்டு வந்து போட்டுருக்கானுங்க. அதனால குப்பை எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் குப்பைகள் எல்லாத்தையும் வந்து சென்னையில வந்து பள்ளிக்கரணை இருக்கு ஏரியாவுல வந்து பெரும்பாலும் குப்பை கிடங்கு அங்க தான் கிடக்குது. அங்க தான் கொண்டு போய் போட்டுருப்பாங்க. ஸோ என்ன பண்றாங்க போலீஸ்காரங்க கொஞ்சம் கூட தாமதிக்காம ஆட்கள வச்சு அங்க போய் தேடுறாங்க. தேடி பார்க்குறாங்க. இதுவரைக்கும் வந்து மீனுக்குமாரியோட உடம்பு கிடைக்கல. இப்படி ஒரு தகவல் தான் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு மக்களே. நம்ம போலீஸ்காரங்களும் எவ்வளோ வேகமா செயல்பட்டு குற்றவாளிகள கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு பாருங்க. இனி மீனுக்குமாரி அவங்களோட உடம்பு கிடைச்சா தான் அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னன்றது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட வச்சு தான் இவங்களுக்கான தண்டனை கிடைக்கும் மக்களே. ஒரே மாநிலத்தை சேர்ந்தவனுங்க அப்படின்னு சொல்லி நம்பி வந்து இந்த கௌரவகுமாருக்கு நடந்த கொடுமையை பாருங்க மக்களே. எல்லாத்தையோட அந்த குழந்தைய பாருங்க, இந்த பச்சை குழந்தைய அப்படியே தூக்கி தலைகீழ அடிச்சிருக்கானுங்க. இந்த போதையில வந்து இவனுங்க பண்ண வேலையை பாருங்க. போதை வந்து ஒரு குடும்பத்தை வந்து எவ்வளவு தூரம் நாசமாக்கி இருக்கு அப்படின்ற பாருங்க மக்களே. நன்றி மக்களே. இன்னொரு இது மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தோட உங்களை சந்திக்கிறேன் மக்களே. நன்றி மக்களே. வணக்கம் மக்களே. உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. உங்களோட கருத்துக்களையும் தெரிவிங்க மக்களே. நன்றி மக்களே. வணக்கம்.